வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வீட்டிற்கு 200 மீட்டருக்கு முன்னதாகவே நிகழ்ந்த கோர விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலி. ஜொஹூர் சிகாமாட்டிற்கு அருகே நிகழ்ந்த கோரமான வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து அவர்கள் வசிக்கும் வீட்டிற்கு வெறும் 200 மீட்டர் தொலைவிலேயே நிகழ்ந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை 4 மணியளவில் ஒரு வேனில் 5 குடும்ப உறுப்பினர்கள் சிகாமாட் பத்துவனம் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைய முயன்றபோது பின்னால் வந்த லாரி மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது. 71 வயது கே மாயகிருஷ்ணன், அவரின் 65 வயது மனைவி எஸ் சிவந்தை மற்றும் வேன் ஓட்டுநரான சிவந்தையின் 75 வயது அண்ணன் பழனியாண்டி ஆகியோர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டனர். வேனில் இவர்களுடன் பயணித்த மாயகிருஷ்ணனின் பேரப்பிள்ளைகளான 22 வயது பி ஹரிஹரன் மற்றும் 18 வயது பி சுகுயா ஆகியோர் படுகாயமடைந்து சிகாமாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5 நிமிடங்களில் வீட்டிற்கு வந்துவிடுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் வீட்டின் வாசலிலேயே இப்படி ஒரு துயரம் நடக்கும் என்று நினைக்கவில்லை என மாயகிருஷ்ணனின் பேத்தி ஆர் சுகந்தி கண்ணீருடன் தெரிவித்தார். உயிரிழந்த பழனியாண்டி மிகவும் அன்பானவர் என்றும் நீண்ட காலம் செம்பனை தோட்டத்தில் பணியாற்றியவர் என்றும் அவரது நண்பர்கள் நினைவு கூர்ந்தனர். விபத்தை ஏற்படுத்திய 29 வயது லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் அவர் மெத்தாபெத்தமின் எனும் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் தற்போது 4 நாள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இவ்விபத்து சாலை போக்குவரத்து சட்டம் மற்றும் அபாயகரமான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் நகரி சம்பிலான் பஹாவ் பகுதியில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளன. தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் டி கணேசன் மீது பிரபல டிக்டாக் கலைஞர் இபு ஒலிவியா லோபெக்ஸ் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கணேசனின் முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட ஒரு காணொலி தொடர்பாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பதிவில் ஒலிவியா வழங்கி வரும் புஷ்ப அபிஷேகம் அல்லது மலர் குளியல் சேவை ஏமாற்று வேலை என்றும் லாப நோக்கம் கொண்டது என்றும் தவறான கருத்துக்கள் பகிரப்பட்டதாக ஒலிவியா குற்றம் சாட்டியுள்ளார். ஜெய் ஹனுமத் எனும் பெயரில் சுமார் 2 லட்சம் டிக்டாக் பின் தொடர்பாளர்களை கொண்டுள்ள ஒலிவியா தாம் ஒரு சான்றிதழ் பெற்ற மருத்துவ இப்னோ தெராபிஸ்ட் என்று கூறியுள்ளார். இந்து சங்க தலைவரின் இந்த விமர்சனத்தால் தனது தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இணையதள வாயிலாக பல விமர்சனங்களுக்கும் உள்ளாக நேரிட்டதாக அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கின் மூலம் முறையான இழப்பீடு மற்றும் பகிரங்க மன்னிப்பை கோரியுள்ளார் ஒலிவியா லோபெக்ஸ். ஸ்லாங்கூர் மற்றும் சபாவில் கடந்த 2 தினங்களாக நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் சட்டவிரோத சூதாட்டத்தில் ஈடுபட்ட 67 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஸ்லாங்கூரின் ஸ்ரீ கம்பாங்கான் மற்றும் கில்லான் பகுதிகளில் 52 பேரும், சபாவின் கோத்தகினபாலு, தாவாவ் மற்றும் சண்டகான் பகுதிகளில் 15 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களில் 26 பேர் வெளிநாட்டினர் என்று புகேடாமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை CID இயக்குநர் டத்து குமார் முத்துவேல் தெரிவித்தார். சோதனையின் போது 95 டேப்லெட்கள், 17 மடிக்கணினிகள், 38 கணினிகள் மற்றும் சுமார் 16,500 ரிங்கெட் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டன. குடும்ப பொழுதுபோக்கு மையங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் மையங்கள் என்ற பெயரில் முறையான உரிமம் இன்றி மறைமுகமாக இந்த சூதாட்ட விடுதிகள் இயங்கி வந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று டத்து குமார் தெரிவித்தார். நாட்டில் நிலவி வரும் கடும் வெப்பத்திற்கு பிறகு வரும் மே மாதம் வரை ஆங்காங்கே கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர்த்தர் ஜோசப் குரூப் தெரிவித்துள்ளார். தீபகற்ப மலேசியாவின் மேற்கு, வடக்கு மற்றும் உட்புற பகுதிகளிலும் சபா மற்றும் சரவாக் மாநிலங்களிலும் மதிய வேளை முதல் மாலை வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
வானிலை ஆய்வு மையத்தின் கண்காணிப்பின்படி 35 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்ப பகுதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. தற்போது 8 பகுதிகள் மட்டுமே நிலை 1 எச்சரிக்கையில் உள்ளன. அணைகளில் நீர் இருப்பை உறுதி செய்ய தேசிய பேரிடர் மேலாண்மை முகமையான நட்மா மற்றும் விமானப்படையின் உதவியுடன் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை வடக்கு மாநிலங்கள் மற்றும் ஜொஹூரில் செயற்கை மழை பொழிவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இன்று மாலையில் கோலாலம்பூர் பங்சார் அப்துல்லா ஹுக்கும் LRT ரயில் நிலையத்தில் பெண் பயணி ஒருவர் எதிர்பாராத விதமாக தண்டவாளத்தில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிளானா ஜெயா வழித்தடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த 39 வயது மதிக்கத்தக்க பெண்மணி கால் தவறி தண்டவாளத்தில் விழுந்துள்ளார். பாதிக்கப்பட்டவரை மீட்கும் பொருட்டு உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மாலை 6:38 மணியளவில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினரால் அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். கைகள் மற்றும் முகத்தில் காயமடைந்த அப்பெண்மணி முதலுதவிக்கு பிறகு கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த விபத்தால் யூனிவர்சிட்டி மற்றும் அப்துல்லா ஹுக்கும் நிலையங்களுக்கு இடையே தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட ரயில் சேவைகள் தற்போது மீண்டும் சீராகியுள்ளன. இந்த தாமதத்திற்காக பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட ரேபிட் ரயில் நிர்வாகம் இது குறித்து அதிகாரிகளுடன் இணைந்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கிக் தொழிலாளர் சட்டம் அமலாக்கத்தில் போதுமான ஆலோசனைகள் நடத்தப்படவில்லை என குற்றம் சாட்டிய மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸான MTUC-க்கு மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ R. ரமணன் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அமைச்சர், இந்த சட்டம் தொடர்பாக 400க்கும் மேற்பட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் MTUC அமைப்பிற்குள் இருக்கும் கோஷ்டி பூசல்களால் அவர்களால் ஒருமித்த கருத்தை எட்ட முடியவில்லை. ஒரு தரப்பு ஆதரிப்பதை மற்றொரு தரப்பு எதிர்க்கிறது. எனவே அரசாங்கத்தின் மீது குறை கூறுவதை நிறுத்திவிட்டு முதலில் உங்கள் உள் விவகாரங்களை சரி செய்யுங்கள் என டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த சட்டம் நாட்டில் உள்ள சுமார் 16.4 லட்சம் கிக் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு மற்றும் முறையான ஒப்பந்த பாதுகாப்பை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சனிக்கிழமை பினாங்கு ஸ்பைஸ் அரேனா வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத இசை இரவாக தேனிசை தென்றல் தேவாவின் நேரடி இசை நிகழ்ச்சி அமைந்தது. கி குளோபல் நெட்வொர்க் சென்ட்ரியன் பர்ஹாட் நிறுவனத்தின் நேர்த்தியான ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட விழாவில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட இசைப்பிரியர்கள் திரண்டு வந்து கானா பாடல்களின் தாளத்திற்கு ஏற்ப உற்சாகமாக நடனமாடினர். பாஷா, அண்ணாமலை என தேவா இசையமைத்த காலத்தால் அழியாத பாடல்களை அவரே மேடையில் பாடிய போது ஒட்டுமொத்த அரங்கமும் மின்சார வேகம் பாய்ந்தது போன்ற பிரமிப்பில் ஆழ்ந்தது. ஒலி மற்றும் சர்வதேச தரத்திலான மேடை அமைப்பு ரசிகர்களை சிலிர்க்க வைத்தது. இந்த அபார வெற்றி குறித்து கி குளோபல் நெட்வொர்க் சென்ட்ரியன் பர்ஹாட் நிறுவனத்தின் உரிமையாளர் டாக்டர் குகிலன் பேசுகையில், எதிர்பாராத ஆதரவை நல்கிய ரசிகர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். முதல் நாளை விட 2ஆம் நாள் கலை விழாவிற்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். மேலும் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இதேபோன்ற பிரம்மாண்ட கலை விழாக்களை அடுத்ததாக கோலாலம்பூர் மற்றும் ஜோஹர் பாருவில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதேபோல் பினாங்கிலும் இன்னும் அதிகமான கலை நிகழ்ச்சிகள் தொடரும் என டாக்டர் குகிலன் உறுதியளித்தார். தலைமுறைகள் கடந்தும் தனது இசையால் மக்களை கட்டிப்போடும் தேவாவின் இந்த நிகழ்ச்சி தமிழ் திரையிசை உலகில் அவர் ஒரு மறக்க முடியாத சகாப்தம் என்பதை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு பறைசாற்றியுள்ளது. மலேசிய பெண் ஒருவர் தனது இஸ்லாமிய மதமாற்றத்தை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அந்த பெண் தனது சுய விருப்பத்தின் பேரிலேயே இஸ்லாத்தை தழுவியதற்கான வலுவான ஆதாரங்கள் உள்ளதாக நீதிபதி அல்வி அப்துல் வஹாப் தெரிவித்தார். இஸ்லாத்தை ஏற்று 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2022இல் இந்த வழக்கு தொடரப்பட்டதில் முறையான காரணங்கள் இல்லை என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. மேலும் இது மதம் மாறிய ஒருவரின் மதம் விலகல் தொடர்பான விவகாரம் என்பதால் இது சிவில் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வராது என்றும் ஷரியா நீதிமன்றமே இதனை விசாரிக்க முடியும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர்.
இதன் விளைவாக அந்த பெண் மலாக்கா சமய மன்றம் மற்றும் மாநில அரசாங்கத்திற்கு 20,000 ரிங்கெட் நீதிமன்ற செலவு தொகையாக வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஜாலான் சுல்தான் இஸ்மாயில் பகுதியில் நேற்று அதிகாலை 2 மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் கார் ஓட்டுநர் ஒருவர் கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 25 வயது இளைஞர் TS குகேந்திரன் என்ற அந்த கார் ஓட்டுநர் ஏற்படுத்திய இந்த விபத்தினால் 24 வயது இளைஞர் ஒருவரின் கால் துண்டிக்கப்பட்டது. மற்றொரு 19 வயது இளைஞருக்கு கை மற்றும் கால்களில் பலத்த எலும்பு முறிவு ஏற்பட்டது. இருவரும் தற்போது கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டியது தொடர்பான 2 குற்றச்சாட்டுகளையும் குகேந்திரன் மறுத்து விசாரணை கோரினார். அவருக்கு தலா 3000 ரிங்கெட் வீதம் மொத்தம் 6000 ரிங்கெட் பிணைத் தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்த 4 மாணவர்களின் சிறப்பு நேர்காணல் இன்று திசைகள் பகுதியில் இடம்பெறுகிறது. தேர்வுக்கு சில நாட்களுக்கு முன்னரோ அல்லது கடைசி நிமிடத்திலோ பாடங்களை அவசரமாக படிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர். கடைசி நேரத்தில் படிப்பதால் தேவையற்ற பயமும் மன உளைச்சலும் ஏற்படுவதோடு ஏற்கனவே படித்த விஷயங்களும் மறந்து போகக்கூடும் என அவர்கள் எச்சரிக்கின்றனர். ஆரம்பத்திலிருந்தே பாடங்களை திட்டமிட்டு சீரான இடைவெளியில் படிப்பதே தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என அவர்கள் வழிகாட்டுகின்றனர். மேலும் தங்களின் இந்த இமாலய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அன்பு பெற்றோர்கள், அர்ப்பணிப்புடன் கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிய டியூஷன் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இவர்களின் ஊக்கமும் முறையான வழிகாட்டலுமே தங்களை சாதனை பாதைக்கு இட்டுச் சென்றதாக அவர்கள் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். வணக்கம், என் பேர் கீதா பிரேன். நான் SMK பண்டார் துன் உசேன் ஆன் டூவர் பள்ளியில் படித்தேன். எனக்கு இந்த SPM தேர்வில் 10A கிடைச்சிச்சு. இந்த 10A கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா நான் எப்போதுமே படிக்கக்குள்ள லாஸ்ட் மினிட்ல படிக்க மாட்டேன். எல்லா விஷயத்தையும் லாஸ்ட் மினிட்ல படிக்கலன்னா நம்ம பரீட்சை செய்யக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆகாம காமா செய்ய முடியும். அது மட்டும் இன்றி இந்த பரீட்சை ரிசல்ட் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் டியூஷன் டீச்சர்ஸ். நான் என்ன கேட்டாலும், நான் என்ன கியூரியோசிட்டியோட கேட்டாலும் அவங்க நல்லா காமா பொறுமையா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இன்றி என்னோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேருமே எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து SPM ஃபுல்லா என்னை ஸ்கூல்ல இருந்து எடுத்து விட்டு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து புஷ் பண்ணாங்க. அது மட்டும் இன்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. என்ன விஷயம் தெரியலனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. நன்றி. வணக்கம், என்னோட பேர் ரோஷன் ராஜ் கண்ணா. நான் கடந்த ஆண்டு நடந்த SPM தேர்வில் 9A+ மற்றும் 2A பெற்றேன். இதுக்காக இந்த நேரத்தில் என்னோட பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்கள் மற்றும் எனக்கு உதவிய நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்நேரத்தில் இறைவனுக்கும் நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். எனது தனிப்பட்ட கருத்து, நீங்கள் SPMல நல்ல தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் முதல்ல எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதே நினைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியல, கேள்விகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அப்புறம் மற்றது ஒன்று டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முருகனோட பிளெஸிங் கிடைக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டனிதா கண்ணன். நான் SMK சுல்தான் சுலைமான் ஷாலா படித்தேன். இந்த வருஷம் SPM தேர்வில் எனக்கு 8A கிடைச்சிச்சு. இதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த 8A பெற்றதுக்காக என்னுடைய பெற்றோர்களுக்கும் அதுக்கப்புறம் இறைவனுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் மறக்காம என்னோட ஆசிரியர்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த SPM தேர்வு அடித்தளத்தை வச்சு நான் இன்னும் வாழ்க்கையில மென்மேலும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக எனக்கு உறுதுணையா இருந்த எல்லாத்துக்குமே நான் நன்றி கூறினேன். நன்றி, வணக்கம். ரவுப் MGS பெண்கள் இடைநிலைப் பள்ளியில் பயின்ற மாணவி ஜோ அண்ணா ஜெபமலர் ஜேசுதாஸ் தமிழ் மொழி உட்பட 10 பாடங்களிலும் A பெற்று சாதனை படைத்துள்ளார். சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட இவர் நோய்வாய்ப்பட்ட தாயாரை கவனித்துக் கொண்டே தனது கல்விக்காக பெரும் தியாகம் செய்த தந்தை ஜேசுதாஸின் துணையோடு இந்த வெற்றியை எட்டியுள்ளார்.
சீரோ தோட்ட தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவியான இவரை பாராட்டி பத்துதாலாம் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ அப்துல் அஜீஸ் கிராம் கௌரவித்து கேடயம் வழங்கினார். எதிர்காலத்தில் ஒரு சிறந்த நிபுணத்துவ மருத்துவராகி சமூகத்திற்கு சேவை செய்வதே தனது லட்சியம் என ஜோ அண்ணா பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். வெற்றி என்பது தற்செயலாக நிகழ்வதல்ல. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜோய்னஜ்பா மலர் ஜெசிடாஸ். நான் எஸ்டிகேத்தில் அடங்கிச்சோரோவில் என்னோட ஆரம்ப பள்ளியை நான் தொடங்கினேன். அங்கேருந்து என்னோட டீச்சர்ஸ் எனக்கு நல்லா கைட் பண்ணாங்க. என்னோட 6 வருடமும் நல்லபடியாக போணுச்சு. எல்லாவற்றிலும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதா, நல்லா சொல்லிக் கொடுத்து உதவி செய்வாங்க. அதுதான் என்னோட மெலுங்கா ஸ்கூல் SMK பொறுப்பர் மெத்ரிஸ் ரவுட்டில் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ நான் தமிழ் ஸ்கூல்லேருந்து எனக்கு கிடைச்ச அந்த கைடன்ஸ் தான் நான் மெலுங்கா ஸ்கூலில் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செஞ்சுது. மெலுங்கா ஸ்கூல்லையும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அந்த டைமில். பட் போக போக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு என்னால் செய்ய முடிஞ்சது. அதுக்கு நான் காட்க்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அப்பா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க எல்லா டைம்லையும். அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது முறையான திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சியின் அறுவடை என்பதை இந்த மாணவர்கள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர். மணல் விநியோக நிறுவனத்திடம் 10 லட்சம் ரிங்கெட் லஞ்சம் கேட்டது தொடர்பாக ஒரு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் உட்பட 2 வரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. பினாங்கில் உள்ள ஒரு உணவகத்திலும் SPRM அலுவலகத்திலும் நேற்று மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணிக்குள் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றது. பாதிக்கப்பட்ட மணல் விநியோக நிறுவனம் செய்த ஊழல்களை வெளியே சொல்லாமல் இருக்க 50 வயது மதிக்கத்தக்க 2 சந்தேக நபர்களும் 10 லட்சம் ரிங்கெட் லஞ்சம் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. சுமார் 10 லட்சம் ரிங்கெட் மதிப்புள்ள 3 காசோலைகள் மற்றும் 4 கைபேசிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தற்போது இந்த வழக்கு SPRM சட்டம் 2009 கீழ் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோரை அழைத்து வந்த கேங் அஷ்ரப் என்ற கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 30 பேரை குடிநுழைவுத்துறையினர் கைது செய்துள்ளனர். அம்பாங்கில் உள்ள ஒரு குடியிருப்பில் நள்ளிரவு 12:40 மணிக்கு நடத்தப்பட்ட சோதனையில் 27 வங்காளதேச ஆடவர்கள் மற்றும் 3 இடைத்தரகர்கள் பிடிபட்டனர். இந்த கும்பல் கடந்த ஓராண்டு காலமாக அண்டை நாட்டு எல்லை வழியாக ஆட்களை கடத்தி வந்து கில்லான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் வேலைக்கு அமர்த்தி வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மீது குடிவரவு சட்டம் மற்றும் மனித கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த கும்பல் இதுவரை சுமார் 2.4 மில்லியன் ரிங்கெட் வரை சட்டவிரோதமாக வருவாய் ஈட்டியிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.